லெபனானில் வைத்து ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதியை இஸ்ரேல் காலி பண்ணாங்க. இந்த சில மாதங்களில் மட்டும் 3 முக்கியமான நபர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான் ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியான் கூட லிஸ்ட்ல இருக்காரு. இப்ப புதிதாக வந்திருக்கின்ற ஹமாஸுடைய தலைவரும் லிஸ்ட்ல இருக்காரு. அப்ப இவர்கள்லாம் ஒரு நாள் எங்களால் கொல்லப்படுவார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுது. வடகொரியாவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு ஏற்பட்டு சேர்ந்தால் அது மிக மோசமான இடத்துக்கு போகும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த போர் ஒரு உலகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல அறிஞர்கள் சொல்லிட்டு வராங்க. இது ஒரு உலக போருக்கான சூழலை உண்டு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எல்லோராலும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகின்ற ஒரு போராக மாறி நிற்கிறது. ஆமாம். காரணம் முக்கியமாக இந்த இஸ்மாயில் ஹனியாவுடைய கொலை. ஈரானில் வச்சே அவர் கொல்லப்பட்டார் என்பது தான். அது ஈரானுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக நம்ம நாட்டில் போட்டுட்டாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தனை அடிச்சிட்டான்னா எவ்வளோ தூரம் நம்ம அவமானப்படுவோமோ அந்த அவமானத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது முதல் தடவை இல்லை. ஏற்கனவே இந்த சமீபத்தில் புரட்சிகர படையை சார்ந்த ஈரான் புரட்சிகர படை என்று ஒரு படை இருக்கிறது. அதுதான் இந்த ஈரானை தாண்டி நடக்கின்ற பல்வேறு விஷயங்களுக்கு முன்னாடி போய் நின்று எல்லாம் பண்ணக்கூடியவர்கள். அவர்களுடைய தலைவரையே என்ன செஞ்சாங்க, சிரியாவில் வச்சு போட்டாங்க. அதுவே அப்பொழுதே ஈரான் கொந்தளித்தது, கோபம் அடைந்தது. 300க்கும் மேற்பட்ட முறை ட்ரோன் அனுப்பி குண்டுகளை வீசினாங்க. அதெல்லாம் பாலைவனத்தில் விழுந்தது. ஒரு எச்சரிக்கையாக செஞ்சாங்க, நாங்கள் அடிச்சிருவோம், இது தப்பு பண்ணிட்டே அப்படின்னு. அது ஒரு பக்கம். அதை விட முக்கியமாக இந்த லெபனானில் வைத்து ஹெஸ்புல்லாவுடைய முக்கிய தளபதியை இஸ்ரேல் காலி பண்ணாங்க. இந்த சில மாதங்களில் மட்டும் 3 முக்கியமான நபர்கள் இஸ்ரேலால் கொல்லப்பட்டிருக்காங்க. இதற்கிடையில் ஈரானுடைய ஜனாதிபதி ஹெலிகாப்டர் விபத்து, அதை கூட சொன்னாங்க. அது ஈரானே சொல்லிட்டாங்க அது விபத்துன்னு. நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த 3 பேரையும் கொண்டது நாங்கள் தான் என்று மொசாத்தே தெளிவாக சொல்லிவிட்டது. இரண்டாவது, நாங்கள் உள்நாட்டு எங்களுடைய பாதுகாப்பில் நாங்கள் எந்த சமரசம் செய்ய மாட்டோம், எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்கிறத மொசாத்துடைய தலைவர் சொன்னார். இராணுவ செயலாளர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே எங்கள் லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள போடுவோம். ஏன் இப்போ இருக்கின்ற ஈரான் ஜனாதிபதியாக இருக்கின்ற மசூத் பெஸ்கியான் கூட லிஸ்ட்டில் இருக்கார். இப்போ புதிதாக வந்திருக்கின்ற ஹமாஸுடைய தலைவரும் லிஸ்ட்டில் இருக்கார். அப்போ இவர்கள்லாம் ஒரு நாள் எங்களால் கொல்லப்படுவார்கள் என்ற அளவுக்கு இன்னைக்கு இஸ்ரேல் சொல்லுது. என்ன தைரியத்தில் சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அமெரிக்கா ஏற்கனவே கொண்டு போய் 2 போர்க்கப்பலை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. உலகிலே மிகப்பெரிய இராணுவ பலம் வாய்ந்த ஒரு அமைப்பு அமெரிக்கா 2 இராணுவ கப்பலை நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இது என்ன ஆனால் நமக்கு 2 பேர் பாதுகாப்பாக இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு இருக்கும்போது இவன் இன்னும் உக்கிரமாக இருக்கிறான். இதுக்கிடையில் ஏற்கனவே ஈரானுடைய தலைவர் கொமேனி வார் டிக்ளேர் பண்ணிட்டார். அதான் உண்மை. வார் டிக்ளரேஷன்னா, நாங்கள் இஸ்மாயில் ஹனியாவுடைய சிந்திய ரத்தத்துக்கு பழி வாங்கியே தீர்வோங்கிறது ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலோடு யுத்த பிரகடனம் என்பது நாங்கள் உறுதியாக செய்வோம். ஒரு உச்சபட்ச தலைவர் அவர் தான், ஜனாதிபதி இல்லை. அவரை நியமிக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் யார் என்றால் அந்த கொமேனி குடும்பம் தான். அவரே டிக்ளேர் பண்ணிட்டார், நாங்கள் இஸ்ரேலோடு யுத்தம். அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 12ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. ஆகஸ்ட் 12 யுத்தம் ஸ்டார்ட் ஆகும், நம்ம சுதந்திரத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 12 அது அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் நடக்குது. என்ன வேலைகள் நடக்குது? இப்போ நமக்கு இஸ்ரேலும் ஈரானும் பக்கத்து நாடு கிடையாது. ஆமாம். அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பக்கத்துலலாம் நினச்சா அடிக்க முடியாது. ஒரு கப்பலில் இல்லை நடந்தோ அடிக்க முடியாது. ஹமாஸ் அடிக்கிற மாதிரி இஸ்ரேல் ஈரானோட சண்டை போட முடியாது. வான்வெளி தாக்குதல் தான் பண்ண முடியும். அப்படின்னு இந்த வான்வெளி தாக்குதலில் இஸ்ரேல் பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன காரணம்னா, ஈரான் பெரிய நாடு தான். ஈரானில் ஒரு 10 கோடி பேர் இருக்காங்க. இஸ்ரேலில் 1 கோடி கூட கிடையாது, 97 லட்சம் பேர் தான். ஆனால் வான்வெளி தாக்குதலுக்கான ஆயுதங்கள் அமெரிக்கா மூலமாக கிடைச்சதுனால ஈரானை விட இஸ்ரேல் வான்வெளி தாக்குதலில் பவர்ஃபுல்லாக இருக்கு.
அந்த ஒரு தைரியத்தில் தான் என்ன செய்யுது இஸ்ரேல், வாடா பார்த்துக்கலாம், என்ன பண்ணிடுவேன், உன்னோட எனக்கு 3 மடங்கு வான்வெளி தாக்குதல் பண்ண முடியும், அது உண்மை. ஆனால் நிலப்பரப்பு தாக்குதலில் போனால் ஈரான் தான் டாப். ஏன்னா அங்கே போர் வீரர்கள் ஜாஸ்தி, உங்களுக்கு பீரங்கி ஜாஸ்தி, மக்கள் தொகை ஜாஸ்தி, அணு ஆயுதம் இருக்கு. அப்போ நிலப்பரப்பில் போனால் எங்கே நடந்து எங்கே வர, ஈரான்லேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஈராக்கை கடக்கணும், சிரியாவை கடந்து வரணும், லெபனானுக்கு வந்து சேர்ந்து தான் போடணும், அதுக்குள்ளே விடிஞ்சிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை பவர்ஃபுல்லாக்குறாங்க. ஹிஸ்புல்லா என்பது ஒரு போராட்ட குழு, அதாவது லெபனானில் இருக்குது. சொல்லப்போனால் அந்த லெபனான் அரசாங்கத்திலையும் அவர்கள் கட்சியும் இருக்கவங்க. சொல்லப்போனால் லெபனானில் அதிகமாக வாழக்கூடியவர்கள் கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் கிடையாது. ஆனால் அங்கே வந்து 1 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹிஸ்புல்லா இராணுவ வீரர்கள் இருக்காங்க. இவர்களுக்கு யார் எல்லாம் ஃபண்டிங்கிலிருந்து இப்போ எல்லாம் கொடுக்குறதுன்னா இந்த ஈரானுடைய புரட்சிகர படை தான் கொடுக்குது, சிரியாவிலேருந்து கொடுக்குது, அங்கேருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் வந்து அப்பப்போ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க இஸ்ரேலை, ரைட்டா? அங்கே அட்டாக் பண்ணுறதும் இவங்க வந்து ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணி நடக்குது. இப்போ இந்த ஹிஸ்புல்லாவை பலப்படுத்துவதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஈரானிலிருந்து இராணுவ தளவாடங்கள் லெபனானுக்கு வந்துக்கிட்டே இருக்கு, ஆன் தி வே. அதே மாதிரி சிரியாவுக்கு வந்து சேர்ந்துருச்சு. பக்கத்தில் இந்த லெபனானுக்கு பக்கத்தில் வந்து ரஷ்யா இருக்கு, ரொம்ப தூரம்லாம் கிடையாது. துருக்கி ரஷ்யாவும் லெபனானை ஒட்டி இருக்கு, அங்கிருந்தும் வருகின்றன. அப்போ ஈரானுக்கு ஆதரவா, ஆனால் நேரடியாக வரல, இங்கே குமிக்கிறாங்க ஹிஸ்புல்லா மூலமாக. இப்போ இந்த 1 லட்சம் படை வீரர்களுடைய எண்ணிக்கை 3லேருந்து 4 லட்சமாக மாற்றப்படணும் அப்படின்னு, இதன் மூலமாக நேரடியாக இஸ்ரேலுக்குள் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல ஒரு பெரிய ஆறு ஓடுது, பெரிய ஆறு. நமக்கு நம்முடைய கங்கை ரிவர் அந்த அளவுக்கு பெரிய ரிவர், ஆக்சுவலாக 3 கிலோமீட்டர் அகலமுடைய ரிவர், அகலம் 3 கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய ரிவர். அந்த ரிவரை தாண்டி வந்தால் தான் இங்கே வர முடியும். இந்த 2க்கு பக்கத்துலேயும் இவங்களும் இருக்காங்க, எதிரெதிராக இருக்காங்க. இந்த படை எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுகிறது. அதனால தான் அமெரிக்கா வந்துருச்சு. இப்போ லெபனானை நோக்கி தான் எல்லாமே திரும்பி இருக்கு, ஈரானை நோக்கி இல்லை, எல்லாமே லெபனானை நோக்கி திரும்பி இருக்கு. லெபனான் அரசு ஒன்றுமே பண்ண முடியாது. லெபனானோ சிரியாவோ அவர்களுடைய கையில் வந்து ஆட்சி கண்ட்ரோல் இல்லை. எல்லா நாட்டுக்காரனும் அங்கே வந்து சண்டை போடுற இடமா போய் லெபனானும் சிரியாவும். அதனால இப்போ லெபனானில் ஈரானுடைய படை குவிக்கப்படுறதுனால அது ஒரு பெரிய பதட்டம். இதற்கிடையில் ஏமானில் ஒரு இனக்குழு இருக்கு, அவன் ஏற்கனவே ட்ரோனப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் இப்படித்தான் அந்த ஏமான்லேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஒன்று. இந்த பக்கம் ஹமாஸ் உடைய இது, இப்படி 3 பக்கம் சூழ்ந்து இருக்கிறது இஸ்ரேலுடைய நிலை. ஆனால் அவர்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட்னா, அமெரிக்கா பக்கபலமாக இருக்குது, ஏவுகணை தாக்குதலில் அவர்கள் வலிமையாக இருக்கிறார்கள். அவங்க ஆளை வச்சு தான் அடிக்கணும்னு இல்லை, ஆள் இல்லாத விமானம் மூலமாகவே அனுப்பிச்சு அடிக்கலாம். ஏன்னா அவங்களை பொறுத்தவரையில் ஆள் கம்மி, ரிசோர்ஸஸ் அதிகம். அப்போ இப்போ ஈரான் மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து பழைய ஆயுதங்கள், அந்த ஒரு எக்ஸ்பயர்டான அந்த இதுகள். இப்போ ஈரானுடைய அதிபர் விபத்து கூட அந்த ஹெலிகாப்டர் வந்து பழைய ஹெலிகாப்டர்ன்றாங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இப்போ ரஷ்யாவும் மற்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்வதற்கு கால அவகாசம் பிடிக்கும், ஒரு சில தினங்கள் ஆகும்ல. அதனால தான் ஆகஸ்ட் 12ங்கிறத அவர்கள் வந்து வார் டேட்டாக அறிவிச்சிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 12 அன்னைக்கு நாங்கள் போரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ என்ன அர்த்தம், கடந்த ஒரு வாரமாக ஆளை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரூப்பை கொண்டாந்து லெபனானில் இறக்கிட்டு இருக்காங்க. இது வாருக்கான தயாரிப்பாக போய்கிட்டே இருக்கு. அதனால தான் டிலே, என்னன்னாலும் நடக்கலாம். ஏன்னா ஈரான் ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்லிவிட்டது, எங்களுக்கு இனி என்ன இழப்புகள் வந்தாலும் நாங்கள் இந்த யுத்தத்தை விட போகிறது இல்லைங்க. அவர்கள் இழப்பு வரத்தான் செய்யும், போர் நிச்சயம் என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன்னா உச்சபட்சத்தில் இவர் கொமேனி சொன்னதுக்கப்புறம் மாற்றுக்கிறது கிடையாது. அமெரிக்கா ஒரு பக்கம் வந்து அந்த கொமேனியை வந்து சமாதானப்படுத்துவதற்கு முயற்சியும் பண்ணுறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு யுத்தத்தில் விருப்பம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை. அங்கே ஏற்கனவே தேர்தல் நடக்க போகுது, வருகின்ற நவம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் செவ்வாய்க்கிழமை தேர்தல். அதை முடிச்சு வந்து ஒரு ஆட்சி வர்றதுக்கே ஜனவரி ஆகிடும். இந்த நேரம் பார்த்து இந்த பஞ்சாயம்ங்கிறது பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ பைடன் ஆல்மோஸ்ட் அந்த ஆட்சி முடியுது, பைடன் தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ட்ரம்ப் வந்துட்டா இன்னும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் தான், மாற்று கருத்து இல்லை. எது வந்தாலும் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தேர்தல் முடிகிற வரைக்குமாவது கொஞ்சம் பொறுங்களேங்கிற மாதிரி அங்கே இருக்கிறாங்க. அங்கே பஞ்சாயம் ஓடுது, அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நாடு முழுவதும் தேர்தலுடைய அந்த இது போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் யுத்தம் வந்துட்டா அமெரிக்காவுக்கு ஒரு சங்கடம். என்னடா இந்த நேரம் பார்த்து நான் 2-3 கப்பலை தான் அனுப்ப முடியும், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான் போவாங்க. ஃபுல் ஃபோர்ஸில் வர முடியாது. இதற்கிடையில் இந்த இதை வந்து ரஷ்யா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கும் வேற யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் ரஷ்யாவுக்கு பக்கத்து நாடு லெபனான், அதை வந்து விட்டு விலக முடியாது. லெபனானை ஒட்டி இருக்கின்ற துறைமுகத்தை ரஷ்யா 100 வருஷம் குத்தகைக்கு எடுத்திருக்கு.
லெபனானுக்கும் துருக்கிக்கு இடையில ஒரு துறைமுகம் இருக்குங்க. சரி. அந்த துறைமுகம் யாருக்கு சொந்தம் என்றால் அது துருக்கிக்கு சொந்தம், ஒரு பக்கம் லெபனானுக்கு சொந்தம். அதை ஒட்டுமொத்தமாக ஒரு துறைமுகமாக்கி 100 வருட குத்தகைக்கு எடுத்திருக்கு ரஷ்யா. குத்தகைக்கு தான் எடுத்துருக்காங்க. 100 வருஷங்க எடுத்து இப்போ என்ன ஒரு 10 வருஷம் கூட இருக்காது, இன்னும் 90 வருஷம் அவங்க தான் இருக்க போறாங்க. அது முக்கியமான துறைமுகம். ஏன்னா ரஷ்யாவுக்கு பெரிய துறைமுகம் கிடையாது, அவர்களுக்கு ஒரு துறைமுகம் தேவைங்கிறதுக்காக அதை வந்து பண்றாங்க. அதுக்கான ஒப்பந்தம் துருக்கிக்கு அவங்களுக்கும் இருக்கு, லெபனானுக்கும் அவங்களுக்கும் இருக்கு, நாங்கள் உதவி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. மொத்தத்தில் நம்ம ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு ஒரு தீர்மானமான முடிவுக்கு வர முடியும். ஆகஸ்ட் 12 நாங்கள் தாக்குதலை ஆரம்பிப்போம்னு சொன்ன விஷயம் என்பது நம்ம இன்னும் ஒரு 2 தினங்கள் தான் இருக்கா, 2 தினங்களில் தாக்குதல் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான பலம் என்ன, பலவீனம் என்ன, யார் கை ஓங்குது, இல்லை யார் சப்போர்ட்டுக்கு வர்றாங்க, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3ஆம் உலக போருக்கு போய் முடியுதா, அப்படிலாம் நமக்கு அப்போ தான் தெரியும். இல்லை சொன்னீங்க அமெரிக்காவுக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது, ரஷ்யா ஆல்ரெடி ஒரு போரில் இருந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ரஷ்யாவோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய கை கொடுத்தே ஆகணும்ல. இந்த ரஷ்யா வந்து எப்பொழுதுமே அமெரிக்காவுக்கு எதிரான மனநிலை. ஏற்கனவே ரஷ்யா மேலே அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்திருக்காங்க. நம்ம கூட அதை மீறி நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். ஆனால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய யூனியனே வந்து இப்போ ரஷ்யா மேலே பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இப்பொழுது யாருக்கு எல்லாம் கொடுக்குறாங்க? இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க, சைனாவுக்கு கொடுக்குறாங்க, இந்த பக்கம் அரபு நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ரஷ்யாவும் அணு ஆயுதம்லாம் வச்சுருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதற்கிடையில் வட கொரியா அது முக்கியமான ரோல் பிளே பண்ணணும்னு முக்கியமானது. ஏன்னா வடகொரியா இது வரைக்கும் வடகொரியாவில் என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியல. இப்போ ரஷ்யாவில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், ஈரானில் என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சு போச்சு, சைனாவில் தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியும். வடகொரியாவில் என்ன இருக்குது, வடகொரியாவில் உண்மையிலேயே அணு ஆயுதம் இருக்கா அல்லது மோசமாக இருக்கா, அவன் என்ன பண்ண போகிறான்? ஏன்னால் வடகொரியாவோடு ஈரான் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். உங்களுக்கு ரஷ்யா சைனா கூட விடுங்க, அவன்லாம் வந்து வியாபாரிகள், அவனுக்கு எது லாபமோ அதை செய்வான். ஆனால் வடகொரியா வியாபாரி கிடையாது, அவன் வந்து ஒரு மூர்க்கமானவன். நீங்கள் வடகொரியாவை நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் எவனாக இருந்தாலும் சரி அப்படின்னு போடா டேஷ்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருக்கான். இவனும் இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறான். வடகொரியாவும் ஈரானும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்பாடு ஏற்பட்டு சேர்ந்தால் அது மிக மோசமான இடத்துக்கு போகும். ஏன்னா வடகொரியா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாடு, ஈரானை விட வடகொரியா பவர்ஃபுல்லான நாடு. அணு ஆயுதம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது. அவன் அது ஒற்றை ஆர்டர் தான், அங்கே யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எஸ்ன்னு சொன்னால் முடிஞ்சிடும், போடுறானா போட்டுருவாங்க, அப்படிதான். அப்போ அது ஒரு டேஞ்சர். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது 12க்கு அப்புறம் ஆகஸ்ட் 12க்கு அப்புறம் என்ன நடக்குது, என்ன கூட்டல் கழித்தல் வருது, யாருடைய பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றிருக்கலாம், நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை 12 ஆகஸ்ட் 12 ரொம்ப நாட்கள் இல்லை, 2-3 நாட்கள் தான் தெரிஞ்சிடும். இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம உலக நாடுகளே சொல்கிறது ஒரு போர் நடந்தாலே நம்ம கட்சிகளை தாண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நினைத்தால் இந்த போருக்கு முடிவு கிடைக்கும், உக்ரைன் போருக்கு முடிவு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த போரில் மோடி அவர்கள் எதுவும் தலையீடு இருக்குமா? அதாவது இந்தியா எப்பொழுதுமே அணி சேர நாடு தாங்க, நம்ம எந்த அணியோடும் எப்பவுமே சேர்றது இல்லை. நம்ம நடுநிலை தான். ஆரம்ப காலத்திலேருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலேருந்து நம்ம நடுநிலை தான். நாங்கள் ஒரு 100 நாடு கிட்டத்தட்ட அணி சேர நாடுகள் இருக்கிறது. அது முதன்மையான நாடு. நாம யாருக்கும் சேர மாட்டோம். நீனு விடுறான்னு கேட்போம். நீனு நண்பன் தான், நீனு நண்பன் தான். இது நம்ம நல்ல விஷயம். நம்ம வந்து சமாதானத்தை விரும்புகின்ற நாடு, நம்ம எப்பொழுதுமே சமாதானத்தை தான் ஆதரிப்போம். அதன் அடிப்படையில் ஈரானோடும் இந்தியா பேசிக்கொண்டு தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அமெரிக்காட்டையும் பேசுகிறாங்க, இஸ்ரேல்ட்டையும் பேசுகிறாங்க. இஸ்ரேல் அதிபரை பொறுத்தவரை அவர் வந்து வெளிப்படையாக நான் இதுலேருந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்ட்டார். இப்பொழுது ஈரான் அதிபரும் அப்படி சொல்லிட்டாரு, நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு. அதனால் வந்து இந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தக்கூடிய வழிகள் அடைக்கப்பட்டு விட்டன. அதான் உண்மை. இன்றைக்கி உலகம் கைப்பிசைந்து தான் பார்க்கிறது. ஆனால் உலக நாடுகள் இந்த போர் நடக்கக்கூடாது என்று விரும்புகின்றன. தேவையில்லாமல் நடந்து உலக பொருளாதாரம் சீரழிஞ்சு இந்த கச்சா எண்ணெயெல்லாம் தாறுமாறாக ஏறி, ஏற்கனவே அங்கேருந்து பைப் லைன் போயிட்டு ஆப்பிரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அங்கேருந்து தான் வருது, அசர்பைசான் வழியாக தான் ஈரான் வழியாக வருது. இதெல்லாம் தடைப்பட்டு போகும். அப்போ இது வந்து பாம்பு போட்டு இது குண்டு வச்சு வெடிச்சிச்சுன்னா உலகத்துக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும். இது வேண்டாம். ஏற்கனவே 2 உலக யுத்தங்களை நம்ம பார்த்து பத்தாதா அப்படின்ட்டு பதற்றத்தோடு தான் கேட்குறாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் அதுக்காக முயற்சிக்கிறாங்க. இது எல்லாமே இன்னும் சில தினங்களில் போர் நடக்குமா நடக்காதா என்று தெரிந்துவிடும். அதில் யார் பங்கெடுப்பார்கள் என்று தெரிந்துவிடும். மொத்தத்தில் 2 நாடுகளும் உக்கிரமாக இருக்கின்றன என்பது மட்டும் செய்தி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.